வீடாக இருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். தேவன் எங்க இருப்பாரு? நம்ம இருதயத்தில் இருக்கார். அப்ப தேவனுக்கு வீடு எது? நம்ம இருதயம் தான். அப்ப அலங்கத்திலே சமாதானமும் என்று சொன்னால் அது நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நம்ம இருதயத்தை குறிக்கும். சமாதானம் எங்க இருக்கணும்? நாம வீட்டில் இருக்கிற வீட்டில் இருந்தால் அது காத்தோட காத்தா போயிடும். இருதயத்தில் இருந்தால் தான் நாம் அதை பயன்படுத்த முடியும். இப்போ நமக்கு ஒரு கண் இருக்கு, நமக்கு ஒரு காது இருக்கு, அது நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால தான் நாம் அதை பயன்படுத்தணும். நான் பேசுறத நீங்கள் கேட்குறீங்க இல்லை, என்னை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை நான் பார்க்குறேன். இதெல்லாம் எதனால? நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயங்களாகும். அதுபோல தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயம் இருக்குது, அதுக்கு பேர் இருதயம். அந்த இருதயம் தான் நம்முடைய அலங்கம். அந்த அலங்கத்தில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த இருதயத்தில் சமாதானம் இருந்தால்தான் நாம் போகிற வர எல்லா இடத்திலும் அந்த சமாதானம் நமக்கு வெளிப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே, நிறைய வீடுகளிலே, நிறைய மனுஷர்களுக்குள்ளேயே அந்த சமாதானம் இல்லை. அது காரணம் என்ன? இல்லை, நம்ம ஆண்டவர் பிறக்கிறதுக்கு ஒரு சுமார் 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. காரணம் சமாதான பிரபு. சமாதான பிரபு எப்போ சொன்னாங்க? ஆமா, அவர் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை இப்படியா இருக்க போதுன்னு சொல்லி அவருக்கு பெயர் சூட்டினாங்க. அவர் பிறந்த போதும் தேவ தூதர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். நீ நல்லா யோசித்து பாருங்க, அவர் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர் தான் சொன்னாங்க? சமாதான பிரபுன்னு சொல்லிட்டாங்க. அவர் பிறக்கிற அந்த நேரத்தில் தேவதூதர் என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அது எப்படி இருக்குமா? என்னுடைய சமாதானம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, உலகத்தின் சமாதானத்தையும் ஒன்றை அறிவிக்கிறார், தன்னுடைய சமாதானமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உலக சமாதானம் இருக்கு. என்ன இருக்கு? உலகத்துக்குரிய சமாதானம் இருக்குது, ஆனா தேவனுடைய சமாதானம் இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். உலகத்தின் சமாதானம் இருக்குது. உலக சமாதானம் என்பது என்ன? நல்ல ஒரு 40 இன்ச்சில் கலர் டிவி இருக்கு, நல்ல 2 அடுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, புதுசா வந்த கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, ஏசி இருக்குது, டைல்ஸ் போட்ட வீட்டில் தான் இருக்கிறோம். இல்லை, நான் அப்படி வெளியே போனால் 10 சவரன் நகை போட்டு தான் போவேன். என் பிள்ளைக்கு இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லி நாம பெருமையா பேசுறாங்க. இதெல்லாம் உலக சமாதானம். இதெல்லாம் உலக சமாதானம். இப்போ பாருங்க, ஒரு ஜபத்துக்கு ஒரு ஜப குறிப்பு பண்ணோம், வீடு இடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்க தூக்கி போறது? இந்த சமாதானத்தை வச்சு அடைய முடியுமா? முடியாது. அதை கொண்டு போய் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது உலக சமாதானம். உலக சமாதானத்தை அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அதால நமக்கு தொல்லைதான தவிர அதால நமக்கு சமாதானம் ஒரு பேச்சுக்கு தான். அது உண்மையான சமாதானம் அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படி இல்லை. நீங்க பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டாலும் அந்த சமாதானம் உங்களோடு கூட. அதை யாராலையும் எடுக்க முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. இதுதான் உலக சமாதானத்துக்கும் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் என்ன சொன்னாங்க? சமாதான பிரபு. அவர் பிறந்த போது சொன்னாங்க, உலகத்திலே பூமியில சமாதானம் உண்டாயிருப்பதாக. அவர் வாழ்ந்த போது அவரே அதை கன்ஃபஸ் பண்றாரு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்து போகிறேன்.
இப்ப கடைசியா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்போது போனார். சொல்லும்போது ஒரு வார்த்தை என்னன்னா, மத்தேயு 28 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இதோ உலகின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன பண்றேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். இப்போ உங்களோடு அவர் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, அவர் சமாதானம் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கும் என்பதை அவர் நமக்கு வாக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். அவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, வாக்கு கொடுத்திருக்கார். ஆனா வாக்கு கொடுத்த தேவன் மனுஷனா இருந்தால் அந்த வாக்கு மாறி போயிடும். அவர் யார்? அவரு ஜீவனுள்ள தேவன், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். அவரை யாரும் அழிக்கவோ, அவரை யாரும் ஒழிக்கவோ, அவரை யாரும் மாற்றவோ, அவரை யாரும் மறுக்கவோ முடியவே முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள சுமார் 2024 ஆண்டுகளாக, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 2024 வருஷம் இப்போ இல்லையா அவர் பிறந்து இந்த 2024 வருஷமா அவரை ஒருவரும் அழிக்க முடியாதபடிக்கு அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே தேவனாய் இருக்கிறார். நேற்று கடவுள் இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு போயிட்டான் இல்ல. இன்னைக்கு கடவுள் சொல்றவன் நாளைக்கு கடவுளா இருப்பானன்றது நிச்சயம் கிடையாது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அவர் ஒருவரே தேவாதி தேவனாய், தேவகுமாரனாய், ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகிறவராய் இருக்கிறார். இந்த கைதட்டு பட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரை நாம சரியா புரிந்து கொண்டால், அவரை நம்ம சரியா புரிஞ்சுக்கினா, அவர் நம்ம கொடுக்கிற முதல் காரியம் சமாதானம் தான். அந்த சமாதானம் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. சபைக்கே வந்து அவரை துதிச்சா கூட எப்படி வரணும், நம்ம சமாதானத்தோடு தான் வரணும். நேற்று உங்க 2 பேர் 2 விசுவாசி பக்கத்து வீடாக சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை சண்டை போட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது எப்படி வரணும், சமாதானத்தோடு வரணும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் கோபம் என்ன பண்ணிடணும், கடந்துடணும். அப்போ நம்ம சபைக்கு வந்து அவர் ஆராதிக்கிறதா இருந்தாலும் சமாதானத்தோடு வரணும். நானே சமாதானமா வந்தாதான் உங்க முன்னாடி தைரியமா பிரசங்கிக்க முடியும். நீங்க சமாதானமா இருந்தாதான் கேட்கிற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்ம சமாதானத்தை இழந்தோம்னா இயேசுவே இழந்துட்டோம்னு அர்த்தம். சமாதானத்தை இழந்துட்டோம்னா யாரை இழந்துட்டோம், இயேசுவே இழந்துட்டோம். அப்ப நம்ம கையில் இருக்கிற பைபிள், நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கிற வசனம், நம்ம போற சபை, ஆராதிக்கிற தேவன் எல்லாமே மாயாயிடும், எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப முதல்ல ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை என்ன பண்ணணும், காத்துக்கணும். அது எப்படிப்பட்ட காரியம் என்று பார்க்கும்போது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. சமாதானத்தை காத்துக்கொள்வது சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் என்ன பண்ணும், பரிபூர்ணம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பேர் தான் சமாதானம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிப்பான். எதை திருட வரான், அவன் கையில இல்லாதது நம்ம கையில ஒண்ணு இருக்கு. அவன் கையில பணம் இல்லையா, இருக்கு. அவன் கையில நகை இல்லையா, இருக்கு. அவனுக்கு அறிவு இல்லையா, இருக்கு. நம்ம கையில இருக்கிறத விட எல்லாமே அதிகமா அவன் கையில இருக்கு. ஆனா அவன் கையில இல்லாததும் நம்மிடத்தில் இருப்பதுமான ஒரு காரியம் சமாதானம் தான். அப்ப அவன் திருட வந்தா எதுக்கு வருவான்,